வெல்கம் டு வேதிகை. பாரத மாதா கி ஜெய். வந்தே மாதரம். வணக்கம். நாடு இதை நாடு, இதை நாடாவிட்டால் ஏது வீடு. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. உண்மையிலுமே நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாம் நாட்டிற்கு என்ன செய்தோம் என்று கேள் என்றார் கென்னடி. அது அயல்நாட்டுக்காரராக இருந்தால் கூட சரியான வார்த்தையை சொல்லியிருக்கார். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்மளெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கார். நிஜமா அவருக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் மோடிக்கு ஜெய்ஹிந்த். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில் எத்தனையோ பேர் 26 பேருக்கு மேலே இறந்துட்டாலாம் சொல்கிறா. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் மற்ற உயிரெல்லாம் காப்பாற்றணுமேங்கிற அந்த துடிப்பு மோடிஜிட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் இருக்குது. நம்மளுக்காக ராப்பகலாக பாடுபட்டு எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி இராணுவ வீரர்கள் அவர்களால் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அடே அப்பா, ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். எப்படி வந்த இதெல்லாம் டொக்கு டொக்குன்னு வருதான் மேலே அப்படியே வானத்துலேருந்து அந்த எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு வெடித்து தகத்தை தூள் தூளாக்கி விட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு அதிசயம். இதெல்லாம் ஏன்னா நம்ம இந்தியாவில் ஒன்றுமே இல்லை, இராணுவத்தில் ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கா சில பேர். கிடையாது. நம்ம இந்தியாவில் எல்லா நாட்டையுமே விட நம்ம நாடு நல்லா தான் இருக்குது. இன்னி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. வல்லரசாக தான் போகிறது. இன்னும் நம்ம நிச்சயமாக ஆகிடும். மோடி தலைமையில் நிச்சயமாக ஆகிடும். எவ்வளோ கண்டுபிடிப்புகள், எவ்வளோ ஒரு இது மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று நல்லது நடந்து தான் இருக்குது. இல்லை சொல்ல முடியாது. அது நடுவில் அது திஷ்டி பரிகாரம் மாதிரி இந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையே உள்ள போர் திஷ்டி பரிகாரம். அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த குரு பெயர்ச்சியில் நாளைக்கு குரு பெயர்றார். அதாவது இந்த வீடியோ குரு பெயர்ச்சிக்கு நாள் இன்றைக்கி போட்டிருக்கேன். அது குரு பெயர்ச்சியில் குரு பார்த்து எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு நம்ம வணங்குவோம் அவரை. இந்த நாட்டை காப்பாற்றுங்கோ குருவே அப்படின்னு கேட்டுட்டு புதுப்பிரிவாக வேறு வந்திருக்கா இப்போது நம்மளுக்குன்னு. அதனால் இந்த குருவை வேண்டி எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் ஒற்றுமையாக இருந்து நாம் இந்த நாடு வாழ நாம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.